ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி கிருஷ்ணா வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீலாகில் எப்படி ஈஸியாக ஒரு இட்லி பொடி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, அப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 3 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீட்ட மிளகா ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த குண்டு மிளகா ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் காஷ்மீரி சில்லி போட்டோம்னா நமக்கு அந்த கலர் கிடைக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி இது வந்துட்டு ஒரு 5 போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மிளகா மாதிரி நான் இதில் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்புளுந்து. நான் வந்துட்டு கருப்புளுந்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக நம்ம கருப்புளுந்து ஆட் பண்ண மாட்டோம், பட் நான் எப்பயுமே கருப்புளுந்தும் சேர்த்து செய்வேங்க. இது ரொம்ப நல்லது, அதனால் கருப்புளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை யூஸ்வலாக நம்ம ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுவோம், பட் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு நம்ம சாம்பார்லையோ இல்லை காயிலையோ போட்டு கொடுத்தோம்னா கருவேப்பிலையை தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி இட்லி பொடியோட அரைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க கன்சியூம் பண்ணியே ஆகணும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்துட்டு இந்த பவுல் ஃபுல்லாக ஒரு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பெல்லி, என்கிட்ட வெள்ளை இல்லை, அதனால் கருப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து கட்டி பெருங்காயம், அப்புறம் இது வந்து மிளகு. ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். அப்புறம் உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்துட்டு வறுக்கும்போது அதையும் நம்ம சேர்த்து வறுத்துருவோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நல்ல கடாய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். வேணால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு எண்ணெய் வேணால் நீங்கள் விட்டுக்கலாம். நான் இப்போ எதுவும் விடலை. ஸோ நான் வந்துட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோங்க. இதே மாதிரி அடுத்தது உளுத்தம்பருப்பையும் வறுத்துக்குவோம். ஸோ அதே கப்பில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு நான் எடுத்துருக்கேன். ஸோ அதையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். இப்போ இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதையும் நம்ம எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்தது நான் இந்த கருப்புளுந்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் கருப்புளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப நாள் நீங்கள் வச்சு யூஸும் பண்ண முடியும். ஸோ இப்போ கருப்புளுந்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நான் வந்துட்டு பொட்டுக்கடலை, எள்ளு, மிளகு, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நான் வந்துட்டு வறுக்க போகிறேங்க. ஏன்னா சீக்கிரம் இது வந்து வறுபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு பொட்டுக்கடலை, எள்ளு, பெருங்காயம், மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வறுத்துட்ருக்கோம். நான் ஏன் ஒன்றாவே நான் போட்டுட்டேன்னா இது சீக்கிரம் வறுபட்டுரும், கருகிடும். அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் நல்லா நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்ற போது கொஞ்சம் பச்சையாக இருந்துட்டால் கெட்டு போயிடும். அதனால் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலையை நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும், பச்சை கலராகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷாக மாறாது அண்ட் ரொம்ப ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது கருவேப்பிலை ஆட் பண்ணுறது. அடுத்தது நம்ம மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு அதிகமான மாதிரி ஆகிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எவ்வளோ அளவோ நீங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் இவ்வளோ உப்பு நான் போடுறேன். நீங்கள் உப்பையும் கல் உப்பையும் வரமிளகாவையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கமராது, அதாவது அந்த நெடி ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேணால் நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் மிளகாவும் அந்த உப்பையும் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ மிக்சியில் உப்பையும் மிளகாவையும் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதோடையே மீதி எல்லா சாமானையும் போட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறி நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. ஸோ இப்போ எல்லா திங்ஸையும் இதோட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இட்லி மிளகா பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது அந்த அரைப்பருப்பாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் 1 மாதம் நல்லா யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.